Hi friends, welcome back to my channel. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம த்ரெட் வச்சு இந்த ரோஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஆர்கான்சா ரிப்பனில் நான் 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுன்னு தெரியாது. ஸோ நான் ஓரளவுக்கு லென்த்தியாக எடுத்து 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 5 தான் போடுவாங்க, 5 லைன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இந்த நீடில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக நீடில் இருக்கும் இல்லைங்களா, அது சின்ன நீடில்குள்ளே இந்த ரிப்பன் போகாது. நான் இதில் தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சென்டரில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அவுட்டருக்கு போகுவோம். அந்த லைன் மேலே இருக்குது இல்லைங்களா, லைன் எண்டில் போயிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் இது பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக பெருசாக வருமானு பார்த்தேன். அது அந்த த்ரெட்டுக்கு ஓகே, பட் இதுக்கு வராது. ஏன்னா இங்கேயுமே இது கொடுக்கும்போது நமக்கு நெருக்கமாக ஃப்ளவர் நல்லா இருக்காது. ஸோ நான் கம்மியாகவே கொடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கிறேன். நான் 5 முடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஓரமாக ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறத விட்டுடணும். செகண்ட் இருக்கிறதுல நம்ம வந்து ஊசியை விட்டு எடுக்கிறோம். இந்த பெட்டலை விட்டுட்டு இந்த பெட்டலுக்குள்ளே போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பெட்டலை விட்டுட்டு இந்த பெட்டலுக்குள்ளே வரும். சேம் இந்த பெட்டல் விட்டுட்டு இந்த பெட்டலில் போடுறோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை தான் ஸ்கிப் பண்ணோம். இப்போ அதுக்குள்ளே விடுறோம். இப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை போடுறோம். எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். இப்போ இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ரோவில் எதெல்லாம் உள்ளே விட்டோமோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோவில் அடுத்தடுத்து இதில் உள்ளே விடுவோம். நம்ம இதுக்குள்ளே விட்டுருக்கோம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விடலாம். இப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விடலாம். சேம் பேட்டர்ன் தான். இப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது உள்ளே விடுறோம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விடுறோம். ஒவ்வொன்றத்தையும் ஸ்கிப் பண்ணி போட்டுகிட்டே வரணும். முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒன்று ஒன்று நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணி உள்ளே விடணும். இப்போ ஃபைனலாக நம்ம இதை வந்து வெளியே எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிசைன் கொடுக்கலாம். நான் ஒயிட் கலர் சம்கி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3mm பீட் வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டியூப் பீட் அண்ட் ஹேங்கிங்ஸ் வச்சு நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ ஒயிட் ஃப்ளவர் 3 mm பீட் வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே 2 ஃப்ளவர் கொடுத்துருக்கேன், 3rd ஃப்ளவர் கொடுத்துட்ருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஹேங்கிங்ஸ் வச்சுக்கலாம். கியூபிட்குள்ளே நீடில் வரல. நான் இந்த ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டேன். சும்மா மொட்டையாக தெரியுதுன்ட்டு இதில் ஒரு நான் ஃப்ளார் சமைக்கி கொடுத்து பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இங்கே எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 4 mm 5 mm பீடு ஹேங்கிங்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் சமைக்கி 3 mm பீட் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இங்கே நான் என்கிட்ட இந்த பீட்ஸ் இருக்குது, அதனால் நான் இதையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் என்கிட்ட ஸ்டோன் இருந்ததுனால வச்சுருக்கேன். நீங்கள் இருந்தால் வைங்க, இல்லைனா ஃப்ளவர் சமைக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேங்கிங்ஸ் இது இருக்கிறதால கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.